மதுவுக்கு எதிராக போராடி உயிர் நீத்த சசி பெருமாள் உடலை பெற்றுக் கொள்ளுமாறு கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை அவரது உறவினர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல் தருகிறார் எமது செய்தியாளர் ஜபசன். சசி பெருமாள் உடலை வாங்க அவரது உறவினர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதா? உறவினர்களின் நிலைப்பாடு என்ன என்பது குறித்து விளக்கமா சொல்லுங்க ஜபசன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை மதுவுக்காக போராடி கொண்டிருக்கும் பொழுது போராட்ட களத்திலேயே உயிர் நீத்த சசி பெருமாளின் உடலானது தற்பொழுது ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பிணவரையில் உள்ளது. அவரது உடலானது தற்பொழுது பிரேத பரிசோதனை முடிந்த நிலையில் தற்பொழுது மருத்துவமனையில் இருப்பதால் இதை உடனடியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உறவினர்களுக்கு அப்போதே கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. அவருடைய கோரிக்கையான தமிழகம் முழுவதும் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தினால் மட்டுமே அவரது உடலை பெற்றுக்கொள்வதாக அவரது உறவினர்கள் ஏற்கனவே தெரிவித்து பல கட்ட போராட்டங்களை நடத்தி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் தற்பொழுது முதல் கட்ட முயற்சியாக மாவட்ட நிர்வாகமும் மாவட்ட காவல்துறை இணைந்து ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட இன்று 6 நாட்களை கடந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் உடனடியாக அவரது உடலை பெற்றுக்கொள்ளுமாறு அவரது உறவினர்களுக்கு ஒரு மனு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த மனுவில் அந்த உடலினுடைய சூழ்நிலை, அதாவது பல நாட்களாகியும் பிரேத பரிசோதனை முடிந்த உடலானது டீகம்போஸ்ட் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருப்பதனால் உடனடியாக இந்த உடலை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவருடைய கோரிக்கைகள் தற்பொழுது இதுவரை எந்த கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இதனைத் தொடர்ந்து அவரது உறவினர்கள் வட்டாரத்தில் நாம் விசாரிக்கும் பொழுது இதுவரைக்கும் அவர்களுக்கு எந்த தகவலும் இது குறித்து வரவில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் மாவட்ட காவல்துறையாக இருந்தாலும் சரி, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நாம் விசாரிக்கும் பொழுது அவர்களும் உறுதிப்படுத்தக்கூடிய தகவல்களை நம்மிடம் கூற மறுத்து வருகிறார்கள். ஆனால் நம்பத்தகுந்த வட்டாரங்கள் அவர்களுக்கு முதல் கட்ட நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது என்று தெரிகிறது. மேலும் அடுத்த கட்ட நடவடிக்கையாக முதல் கட்ட நோட்டீஸ், அதன் பின்பாக அடுத்த கட்டமாக 3 நாட்களுக்கு பின்னதாக அடுத்தது ஒரு நோட்டீஸ் சர்வ் செய்யப்படும். அதுக்கு அடுத்தபடியாக அவரது உடலை அடக்கம் செய்வதற்கு மாவட்ட நிர்வாகமே ஏற்பாடு செய்யும் என்றும் ஒரு கட்ட தகவல் வெளியாகியிருக்கிறது. எது எப்படியாயினும் சசி பெருமாளின் உறவினர்கள் அவரது கோரிக்கைகள் ஏற்கும் வரை அவரது உடலை வாங்கப் போவதில்லை என்பதில் உறுதியாக இருக்கின்றனர்.